அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா எங்கள் மாமா நாளைக்கு கன்னியாகுமரி போய் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு பிளான் போட்டார். அதுதான் கிளம்பிட்டோம். சாவி சாவி என்ன பொசுன்னு எத்தனை வர போறா? பை அம்மா அம்மா தாயே போட்டுருவியா? ஓட்டுருவியா? ஓ சாரி, ஓட்டுருவியா? டேய் ரொம்ப காடலடா. GTA வைஸ் சிட்டில நான் பிளேயர். ஓட்டலாம் வாங்க எல்லாரும். ஏய் என்ன நீங்க மட்டும் தனியா சாப்பிடுறீங்க? எனக்கு அப்படி அடிச்சுக்காதீங்கடி. ஐயோ கண்ட்ரி சொல்லடா நம்ம ஆளுங்க. வாயில போட்டுறப்ப பத்தலன்னா கட்டு ஏன் ஒரு சாக்லேட் தந்தாங்கன்னு வச்சுக்கேன், வேணான்னு சொல்லிடாத. வாங்கி வச்சு எனக்கு கொடு. என் பங்கு எல்லாம் உனக்கு தான்டா. ஏன் அவசரம் சாப்பிட மாட்டேன் வேணாம் சொல்லிட்டேனா? இல்ல உன் மனசுல வச்சிருக்கேன். என் மனசுல நீ இருப்ப. இவங்களை பாத்தீங்கன்னா டிராவலிங்ல கூட வர பேஷண்ட் இவங்கதான். சரி எதுக்கா நீ அது 2 லெமனு? இந்த போதை பொருளா? உனக்கு மட்டுமா? இல்ல எனக்கும் சேர்த்து. உனக்குமா? யார் எல்லாரும் டிராவல் அலர்ஜி. ஓகேவா? தண்ணி எடுத்துக்கிட்டியா? தாங்க. ஐயோ அவசரப்பட்டு மூட்டை நடிக்கிய. அண்ணி வா வேண்டி பாரு, கம்ஃபர்டபுளா பத்துட்டு வா. ஓடிடா. காட்டிட்டேன். அப்பா மாமா ரிவர்ஸ் எடுத்துட்டு காரை என்கிட்ட கொடுத்துருவாரா இல்ல அவரு? இல்ல எனக்கு ரிவர்ஸ் எனக்கு தெரியாது, மத்தபடி எல்லாம் ஓட தெரியும். மூடிட்டு போ. ஏய் மூட்டு வா கேட்ட. நாங்க ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு குதூகலம் ஆரம்பிச்சு 5 நிமிஷம் கூட அவ்வளவு அதுக்குள்ள கழுத்து வலியா? என்ன நோயாளிகளை கூட்டு போயிருக்கிறோம். ஒரேடியா கன்னியாகுமரி கூட்டு வந்துட்டாங்க. ஆனா கன்னியாகுமரி எங்க இருக்கிறதுன்னு தெரியல. கன்னியாகுமரி கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு பிளேஸ். அது பள்ளம். கன்னியாகுமரியில பள்ளம். அந்த இங்க இந்த பீச் நேம் வந்து சங்குத்துறை பீச். ஆமா, இவங்க ரிலேட்டிவ் வீடு இங்க இருக்கிறதுனால இங்க வந்து இருந்துட்டோம். சோ நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நேரா கன்னியாகுமரிக்கு போய் சன்ரைஸ் பார்க்கலாம். நான் பழம் தோன்றேன். நான் தோன்ற உள்ள வந்து பாத்துக்கவா? இல்ல ஜீப சவாரி பண்றேன். இன்னைக்கு வா 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 சேர்த்தவா பழம் தோணலாம். பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பி ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டோம். பீச்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். தென் அங்கே போய் சாப்பிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா இந்த ஏரியா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா நாங்கள் வந்த நேரம் இந்த கோயில் திருவிழா போல இருக்கு. திருவிழா தானே? திருவிழா, இந்த கோயில் திருவிழா. அதனால அப்படியே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. டீ காட்டம் ஈ காட்டலாம். ஈ காட்டு சீன் காட்டு சீன் சீன். ஏண்டியா உங்க ஊர்ல சர்ச்செல்லாம் பெருசு பெருசா தான் இருக்கு மாதிரியா? ஆமா, எங்க ஊர்ல சாந்தம் சர்ச்சு மட்டும் தான் பெருசு. இங்க ஏதாவது தெருக்கு சர்ச்செல்லாம் இம்மா பெருசு இருக்குது. ஆமா, இங்க வந்துட்டு எல்லாம் லைட்டிங் எல்லாம் போட்டுதான் செம்மையா இருந்திருக்கும்ல. ஆமா, ஆக்சுவலா லைட்டிங் லேட் ஆயிடுச்சுல்ல. டைம் பாத்தீங்கன்னா 5:32 ஆகுது. இப்போ நாங்கள் கன்னியாகுமரி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக போகும்போது எங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னா, போகிறதுக்கு முன்னாடி சன்ரைஸ் ஆகிடுமோ அந்த தோட்டம் தான் போயிட்டு இருக்கோம். பிகாஸ் கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்ட் டைமிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5:30 AM to 6:15 AM. அண்ட் ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு கரெக்டாக 5:55 AM கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். அப்புறம் அப்படியே அங்கே பீச் பக்கமாக போனால் என்னது விடிஞ்சிடுச்சா அப்படின்னு தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ லைட்டிங் இருக்குது. ஆனால் விடியலை. நாங்கள் அப்படியே அந்த கும்பலுக்குள்ளாடி நின்று நான் எட்டி பார்க்கும்போது இன்னும் சன்ரைஸ் ஆகலன்னு தெரிஞ்சிச்சு. பாடுறா நீ இந்த ஃபோனை கொடுக்குறோம். டாக்டர் சாந்தேவி. ஹாய். ஹலோ ஹலோ. ஒரு வழியா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சன்ரைஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் இருக்க ஃபிஷிங் ஹார்பர் தான் போயிட்டுருக்கோம். பிகாஸ் இது வரைக்கும் இந்த ஹார்பர் நாங்கள் பார்த்தது கிடையாது. எனிவே சன்ரைஸ் பார்க்க வந்துட்டு அதுக்கு நியர்பையில் தான் இந்த ஹார்பர் இருக்கிறதுனால அதுவும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ஹார்பருடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னமுட்டம் ஃபிஷிங் ஹார்பர். அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது லொக்கேஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது நிஜமாவே.
பல மின்னல் எழும் ஃபிஷிங் ஹார்பர். எங்கெங்கோ எங்கெங்கோ கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோ ஃபோன். ஜீவன் பாலும் போது பொன்னிலங்காய் கலந்தாட கொஞ்சம் டைம் இந்த பிளேஸ் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து நேராக சாப்பிட போயிட்டோம். அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிறவே எப்படி இருக்கோம்னா ஃபுல்லாகவே மரம் செடி தென் குளம் மலை இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போக வேண்டியதான். வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபீமன் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாய்.